பாருங்க, என்ன இது? என்ன இது? அதில் தான் அவர் கை தேர்ந்தவர். அதனால புது பக்கத்துல ஒரு டிராகன் கண்களை கொண்டவர் ரொம்ப சவாலான பாதையா இருக்கு. ஆமா, இப்ப இந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப என்னன்னா நம்ம ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிட்டோம். எந்த சைடு போகுது? நம்ம கேப்டனை வந்து நம்ம தொலைச்சிட்டோம். கமாண்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ரைட்ல போலாமா லெஃப்ட்ல போலாமா சொல்லுங்க கமாண்டர். ரைட்ல போறோம். கமாண்டர் சொல்லிட்டாரு. எனக்கு 9 மணிக்கா பண்ணிரோம். நீ 9 மணி 12 மணி பண்ண எப்படி சுத்தி பாப்ப? வந்தாச்சு. வாணிங்க பனி எப்படி இருக்கு? எவ்வளவுடா வந்தாச்சு. அதோ இருக்கு பாருங்க, அந்த வீடு தான். அந்த வீடு தான் நாங்க தங்க போறோம். பயங்கரமா இருக்க போதே. நீ எங்க காட்டுன? காட்ட வீடு திரும்ப ஃபேன்ஸ் பாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எங்க வேன் டிரைவர் செக் பண்றாரு வண்டி இறங்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. வேன்ல ஒரு அலப்பறை நடக்கும் போது எனக்கு கீழே இருக்கும் போது நீங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்க கூடயே இருங்க, உட்காருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த காமெடி எல்லாம் பிடிக்கும். வேன் டிரைவரை வச்சு செஞ்சுட்டோம். நீங்க வாங்க போய் பார்ப்போம். டேய் அமைதியா வாங்கடான்றாரு. திறமையான டிரைவர்ஸ் தேவை, அதுக்கு பிரச்சனையே இல்ல. இந்த நேரத்துல நீங்க என்ன பைலட் ட்ரெயினிங் கொடுங்க. ஜாக் ஸ்பேரோ அவன் வெளியூர் போறானா? சவாலை கடந்து வர அந்த மேல வயர் டிரைவர் முடியும். டிரைவர் நம்ம கிட்ட இருக்கு. அவர் பேர் என்ன? கேப்டன் ஜாக். மிகவும் திறமை உள்ள ஒரு டிரைவர். சுரேஷ். சுரேஷ் ஜாக், நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க? சூத்து மூணு கம்மனு எவ்வளவு கடுமையான இதுலயும் அருமையா போறாரு. ரொம்ப சவாலான பாதையா இருக்கு. ஆமா, இப்ப இந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா, இவ்வளவு சவால்களை கொண்டு ஒரு மனிதர் பைக்காக நம்ம நண்பர் வந்து நம்மளோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நம்ம சிறப்பா கொண்டு போயிட்டு கண்டிப்பா எடுத்துப்பாரு நம்ம சுரேஷ் அங்கிள். இத சவாலாக எடுத்து மீண்டு வந்து நம்மளை காப்பாற்றுவார். அவருடைய கண்களை பாருங்க. பாதைகள் அதில் தான் அவர் கை தேர்ந்தவர். அதனால புது பக்கத்துல அவர் டிராகன் கண்களை கொண்டவர் என்று சொன்னார். டிராகன் சுரேஷ் இப்பதான் புரியுது. அவருடைய கண்கள் ரொம்ப நெருப்பு போல ரொம்ப கூர்மையா இருக்கு. நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கடினமா இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப நம்மளுடைய கேப்டன் ஜாக் சுரேஷ் என்ன பண்ண போறாரு? தாண்டுவாரா? அவருடைய பார்வையோட அதை கொள்வாரா? பெரிய சகாப்தத்துக்கு தயாராயிட்டு இருக்காரு. நம்மளுடைய பெரிய போராளி ஜீவா இறங்குறாரு களத்துல. ஜீவா, உங்களோட முதல் பார்வை எப்படி இருக்குது சொல்லுங்க. களத்துல இறங்கி போராளன்னு சொல்லு. கைஸ் ஒரு வழியா டெஸ்டினேஷன் அடைஞ்சாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். ஏன்னா ஃபுல்லா இருட்டா இருக்கு. எந்த அனிமல் வந்தாலும் எங்களை அட்டாக் பண்ணலாம். அதனால எங்களோட பேர்கில்ஸ் எங்க கூடயே இருக்காரு. பண்றதுக்கான களத்துல போராடுற கமாண்டர் ஜீவன்ற கமாண்டர் கை கீழே போராடி. ஆனா ஒரு தடங்கள்லாம் ஆட்டோ கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே ஆட்டோ நிறுத்துறதுலாம் அவங்களுடைய பிளான் ஒண்ணு. ஓ நிறுத்துறாரா?
போதுமா ஆட்டோ போயிடுமா வணக்கம் காய்ஸ், நம்ம கமாண்டோருடைய அறிவுறுத்தல் படி நம்ம இப்போ ஃபீல்ட்ல இறங்கிட்டோம். அவருடைய ஆலோசனையின்படி நம்ம வந்து நம்மளுடைய வீட்டை நோக்கி செல்ல போகிறோம். எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிரைவர் எப்படிலாம் ஓட்டுனாரு அதை கொஞ்சம் சொல்ல முடியும். டிரைவர்னு எப்பயும் அட்ரஸ் பண்ணாதீங்க, அவரை கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் சுரேஷ். கோ கேப்டன் என்ன சொல்ல வரீங்க நீங்க? கோ கேப்டன், அவர் ஒரு கமாண்டர். இதோ பின்னாடி வராரு பாருங்க. பல ஆயுதங்களை வந்து இது பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபீல்ட்ல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டு இப்ப வந்திருக்காரு. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் நோக்கி போறோம். இது ரொம்ப எவ்வளவு சவாலா இருக்கும்னு தெரியாது. வாங்க ஒரே போலாம். ரொம்ப கடினமா இருக்கு, இருட்டுல இருக்கு, எதிரிகள் எந்த திசையில இருந்து நம்மள தாக்குவாங்கன்னே தெரியாது. கமாண்டர் நம்மள திட்டுறாரு. மணிக்கு ஒரு முறை மங்கிடி அமைச்சர் என்பதை கீழே பார்த்து நடங்க. ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிட்டோம். எந்த சைடு எந்த side போகுதுன்னு தெரியல. நம்ம கேப்டனை வந்து நம்ம தொலைச்சிட்டோம். கேமரா எப்படி இப்ப ரைட்ல போறதா லெஃப்ட்ல போறதா தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கும். நம்மள வழி நடத்துற கேப்டன் நம்ம கிட்ட இல்ல. கமாண்டர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. இப்ப நம்ம கமாண்டரோட பேச்சை கேட்கலாமா? கமாண்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ரைட்ல போலாமா லெஃப்ட்ல போலாமா? சொல்லுங்க கமாண்டர். ரைட்ல போறோம். கமாண்டர் சொல்லிட்டாரு. எனக்கு என்னவோ நம்மள நோக்கி 2 டிராகன் வரும்னு தோணுது. நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. அதை அழிக்கக்கூடிய டிராகனை அழிக்கக்கூடிய கண்களை கொண்ட கோச் கேப்டன் நம்ம கிட்ட இருக்காரு. அதனால நீங்க எப்போ நினைச்சு பயப்படாதீங்க மைக். வெற்றி தான் நம்மளுடைய பாதி. நம்ம கமாண்டரின் அறிவுறுத்தல் படி நம்ம வந்து அந்த திசையில போயிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்மளுடைய நண்பர்களை சந்திப்போம்னு நினைக்கிறேன். வெளிச்சம் கண்டு விட்டது நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. யாரையோ ஒருத்தரை பாக்குறேன், புது யூனிஃபார்மா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்காரு. அவர் ஒருவேளை நம்மளுடைய எதிரியா இருப்பாரோ, நம்மளை தாக்குதலுக்கு உள்ளாக்குவாரோ. என்ன ஒரு பதட்டமான நிலைமையோட இருக்க. நம்மளோட நண்பர்களை பார்க்க முடியுதா? புலியின் பாதைகளால் நம்ம கொல்லப்படுவோம். இது இருக்கு, அபாயம் இருக்கு. பூச்சிடா. இதுவாடா? இது இல்லடா அருண. அதுடா. என்ன வீடுன்னே தெரியாம உள்ள நுழைய. நம்ம நண்பர்களை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க ஒரு சிங்கம் உயிர் வாழுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா செத்துட்டாரு அவரு. சிப்ரேஷன் நம்பர் என்னடா சொல்ற? சுரேஷ் வச்சு செய்யிட்டாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட வீடு வந்து நம்ம ஒரு சேஃபான பிளேஸ் நோக்கி வந்துட்டோம். மேல போறோம். இதான் கைஸ் எங்களோட நான் ஸ்டே பண்ற ஹோமு. ஒலி தப்பாக வந்து விட்டோம். தப்பான திசையில வந்து நம்மள மைக் கைட் பண்றாரு. அவர் இப்ப அது வந்து யாரும் பதட்டப்பட மைக் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு. மைக் நம்மள கண்டிப்பா பாருங்க. கோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எதிரிகளோட மன்னர் இந்த இடம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, தானாவே ஆடுது. உள்ள ஏதோ கூட்டம் இருக்கு. வாவ், யார் இது? நமக்கானது. பாத்ரூம் அற்புதமான பாத்ரூம். மைக்குக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை. இதுல பெரிய ரிசல்ட் பண்ண போறாரு. லைட் மட்டும் விட்டு போறானே. லைட் வேணா இருக்கு. லைட் போடா. ரெண்டாவது போறாங்க மைக். சும்மா பண்றீங்க. உட்கார்றா. போடா. மைக் என்ன பண்றீங்க? மைக் டேய் கதா ஓபன் பண்றா. தர்மி லைட் ஓகேனா? நான் லைட். ஸ்பீக்கர் எடுத்துனோம் உதயா. என்னடா ஸ்பீக்கர் அது வரைக்கும் அதுக்கு கீழே இந்த சோஃபால இருக்கு. வாங்க மேலே போவோம். விஜய் போனோம்னா பாத்ரூம் புஸ்தா. இது 10,000 ஏதோ போவோம். மனசாரம் ஏதோ வாடிக்கிறது. மேல போறோம். நம்மளுடைய வீடு எடுப்போமா? யாரோ உள்ள இருக்காங்க. உள்ள இருக்காங்க. கோகுலங்க கீழே நடு வீட்டுல சார் வெளியே வாங்க சார். உங்களுக்கு கேஸ் வந்துருக்குது. உங்களுக்கு கேஸ்
2 பேருக்கும் அங்க உடம்பு சரியில்லை. அருணுக்கு அருணுக்கும் விஷாலுக்கும். அதெல்லாம் சரக்கு போட்டா சரியாயிடும் உங்களுக்கு. டோலோ இருக்கா? இங்க பாருங்க, என்ன இது என்ன இது? மயிறு. ஃபயர் கேம்பிங் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். குச்சிலாம் வச்சு நடுவில் வச்சு ஒரு சுத்தி நாங்க குளிர் காய போறோம் கைஸ். இங்க பாருங்கள், மேலே ஒரு ரூம். ஆனா எங்களுது இல்லை. 9 மணிக்கா பண்ணிடுவோம். நீ 9 மணி 12 மணி பண்ண எப்படி சுத்தி பார்ப்ப? இடம் இருக்கான். அப்புறம் வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்னென்ன பிளான்ஸ் சொல்லிட்டு நாங்க இப்பயே வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஜீப்ல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து மூணாவது காமலாம் இல்ல கன்னியாகுமரி போனாலும் கன்னியாகுமரி போயிடுவோம். எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி மூணாருக்கு ரூம் வந்து கேட்டேன். அதே 10,000 தான் கேக்குறாங்க. மாத்துறீங்க. கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். உடம்பு ஓகேவா? வெளில வந்து உக்காடுறா. ஸ்பீக்கர் ஓகே. ஏய் வேணாம் நீ உள்ளே உட்கார் போ. அது ஓகே, அது ஓகே. ஏய் கீழே தான் உட்காரணும் வந்தா.